ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி ஹெச்டிடியிலேருந்து எஸ்எஸ்டிக்கு ஓஎஸை மாற்ற போகிறோம் தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக நம்ம எஸ்எஸ்டியில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஓஎஸ் பூட் ஆகிற டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணும் போதும் அதில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போதும் உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு ஓஎஸை ஸ்ட்ரெயிட்டாக எஸ்எஸ்டியில் ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது உங்களோட ஆப்ஸ் அண்ட் டேட்டாஸ் உங்கள் பழைய ஓஎஸ்லேருந்து நம்ம எடுக்க முடியாது. பட் இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் உங்களோட ஆப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸோட டேட்டாஸை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சேஞ்சும் இல்லாமல் நீங்கள் அப்படியே உங்களோட எஸ்எஸ்டிக்கோ இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கு பூட் பண்ணலாம். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் இந்த சாஃப்ட்வேரை கிராக் போட்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆப்வியஸ்லி நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி அதை பை பண்ணி அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் வாங்க மாட்டேன். நான் கிராக்கோட இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பட் இது ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ். யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வைரஸ் வந்துச்சுனாலும் இது இருந்தால் அது நான் பொறுப்பு இல்லை. இது கம்ப்ளீட்லி ஆன் யுவர் ஓன் ரிஸ்க். ஓகே, இந்த சாஃப்ட்வேரோட பேர் ஈசஸ் பார்ட்டிஷன் மேனேஜர். நான் அதுக்கு முன்னாடி கூகுள்லேருந்தே காமிச்சிக்கிறேன். நீங்கள் எஸ்எஸ்டியில் உங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் கம்பேர் டு ஹெச்டிடி. ஸோ நம்ம இப்போ கிராக் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அஃபிஷியல் லிங்க்கும் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் டைரக்ட் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க. தென் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யார் அவங்களோட ஓஎஸை மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது கிளிக் டு டவுன்லோடுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். அது ஒரு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகிரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ அந்த ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஜிப் ஃபைலுக்கான பாஸ்வேர்டு 123 அவங்க வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆர் அந்த பாஸ்வேர்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் ஆன்டிவைரஸ் உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மறக்காமல் டிசேபிள் பண்ணியிருக்கேன். நான் விண்டோஸ் செக்யூரிட்டி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் விண்டோஸ் செக்யூரிட்டி பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷனுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ரியல் டைம் ப்ரொடெக்ஷனை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும், நீங்கள் எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் இப்போதைக்கு ஆஃப் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் அதை நீங்கள் மறுபடியும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன், ஃபோல்டர். அங்கே ஃபிக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அது எக்ஸ்ட்ராக்ட் டு ஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். தென் நீங்கள் செட்டப் ஃபைலை ரன் பண்ணி எஸ் கொடுத்துக்கோங்க. தென் ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த செட்டப் ஃபைலை இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க.
ஸோ இப்போது எனக்கு இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஃபினிஷுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ தென் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி இந்த ப்ராசஸரை என் டாஸ்க் கொடுத்துருங்க. ஸோ இன்கேஸ் எனக்கு அந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகலை, உங்களுக்கு ரன் ஆகிடுச்சுன்னா அந்த டாஸ்க்கை என் டாஸ்க் பண்ணிடுங்க. ஓகே, எனக்கு டெஸ்க்டாப்பில் பார்ட்டிஷன் மேனேஜர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபிக்ஸுங்கிற ஃபோல்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறதுல அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அங்கே ரீட்மீனு ஒரு TXT ஃபைல் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே ஃபஸ்ட் ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆன்டிவைரஸை ஆஃப் பண்ணும். இன்கேஸ் உங்கள் பிசியில் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. தேர்ட், இந்த லொக்கேஷனை காப்பி பண்ணி திஸ் பிசியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர் கீழே ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு இன்னொரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிடும். அங்கே டாப்பில் கிளிக் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. தென் என்ட்ரை கொடுத்துக்கோங்க. தென் இங்கே ES அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. தென் நம்ம இப்போது ஓப்பன் பண்ண அந்த ஃபோல்டரில் நம்ம இந்த ஃபைலை பேஸ்ட் பண்ணிக்கணும். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே EPMனு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை ரன் பண்ணிக்கோங்க. தென் இங்கே உங்களோட எடிஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அன்லிமிட்டட் எடிஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் கீழே ஒரு கோட் இருக்கும் 127 சம்திங், அதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. தென் மேலேயே உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் கோட் இருக்கும் விண்டோஸ்க்கு, அதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே இந்த லொக்கேஷனை பேஸ்ட் பண்ணிடுங்க. தென் உங்களுக்கு ஹோஸ்ட்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே நோட் பேடுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இங்கே நான் ஆல்ரெடி அந்த ஃபைலை பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் ஒன்ஸ் அந்த கோடை மறுபடியும் Windows+V கொடுத்து அந்த கோடை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் மேலே ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. தென் இந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் மறுபடியும் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே மறுபடியும் கீழே IP config அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துக்கோங்க. தென் Windows+R கிளிக் பண்ணிவிட்டு CMDன்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இங்கே அதை பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் ஆக்டிவேட்னு கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் எடிஷனை சூஸ் பண்ணிட்டு. தென் நீங்கள் இப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பின் ஃபைல் உங்களுக்கு லொக்கேஷன் வந்துடும். செலக்ட் ஃபோல்டர் கொடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அந்த eucfg.bin ஃபைலை காப்பி பண்ணிக்கிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே பார்ட்டிஷன் மேனேஜரில் ஸ்ட்ரெயிட்டாக பேஸ்ட் பண்ணிடுங்க, பின் ஃபைலில் பேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் ஆக்டிவேஷன் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே ஆக்டிவேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் மேலே பார்ட்டிஷன் மேனேஜர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி ஆக்டிவேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிரும். தட்ஸ் ஆல். இப்போது உங்களுக்கு கீழே அன்லிமிட்டெட் FLUன்னு இருக்கும். நான் இப்போ சூஸ் பண்ண எடிஷன் அந்த எடிஷன், ஸோ அதை கிளிக் பண்ணி எஸ் கொடுத்துக்கிறேன். தென் ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். இப்போ உங்களுக்கு சாஃப்ட்வேர் கிராக் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது கீயும் ஜென்ரேட் ஆகிருக்கும், உங்களுக்கு அந்த கீயும் ஆக்டிவேட்டில் இருக்கும். ஓகே, இப்போ நான் அந்த சாஃப்ட்வேரை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சாஃப்ட்வேரை பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபுல் ஸ்க்ரீனிங் கொடுத்துக்கிறேன் ஒன்ஸ் அகெயின். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது டிஸ்க் 0 என்னோட SSD, டிஸ்க் 1 என்னோட HDD. ஸோ இங்கே டிஸ்க்லோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சைடில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் என்னென்ன, அதோட யூஸ் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ டிஸ்க் 1 தான் என்னோடய OS, டிஸ்க் 0 வந்து என்னோடய SSD. ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்டினேஷன் டிஸ்க் 0. ஸோ டிஸ்க் வந்து நம்மளோட சூஸ் ஆஃப் Windows OS. ஓகே, நான் டிஸ்க் லோன் கொடுத்தோன்னையும் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுமான்னு கேட்குது. நான் எஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி மேலே என்னோடய டெஸ்டினேஷன் வந்து டிஸ்க் 0 இருக்குது. தென் என்னோடய OS செலெக்ஷன் வந்து டிஸ்க் 1 இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட டிஸ்க் 0ல் இருக்கிற டேட்டாஸை டெலிட் பண்ணிடும். தென் காப்பி பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கும். ஸோ இதுதான் நம்ம காப்பி பண்ணதுக்கப்புறம் டிஸ்க் எப்படி இருக்குன்னு காமிக்கும். இதுதான் நம்மளோட OS காப்பி ஆனதுக்கப்புறம் இருக்கிற SSDயோட ஸ்டோரேஜ் ஆக்சஸ். ஓகே, இப்போ கீழே நான் இங்கே நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு OS க்ளோன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து என்னோடய லைசன்ஸ் கீ ஆக்டிவேட் இருக்குன்ட்டு. ஓகே, ஒன்ஸ் இது க்ளோன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம்.
இப்போ என்னோடய ஓஎஸ் வந்து எஸ்எஸ்டிக்கு க்ளோன் ஆயிடுச்சு, மைக்ரேட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இப்போ உங்களோட கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் ஆகும்போது உங்களோட பூட் செக்ஷனுக்கு ஓப்பன் பண்ணோம். என்னோடய லேப்டாப் லெனோவோங்கிறதுனால நான் F2 பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். அங்கே நான் பூட் செக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த பூட் செக்ஷனில் நான் என்னோடய எஸ்எஸ்டியை ஃபஸ்ட்டாக வச்சுக்கிறேன். தென் F10 ப்ரெஸ் பண்ணி சேவ் எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் உங்களோட விண்டோஸ் உங்களோட எஸ்எஸ்டிக்கு பூட் ஆயிரும். ஸோ இப்போ நான் என்னோடய டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே நான் இப்போ ஹெச்டிடியில் எனக்கு சிஸ்டம் டிஸ்க் வந்து நோன்ஸ் காமிக்குது. தென் நான் இங்கே எஸ்எஸ்டியை கிளிக் பண்ணும்போது சிஸ்டம் ஃபைல் எஸ் அப்படின்னு காமிக்குது. ஸோ தட்ஸா இப்போ நம்மளுக்கோட ஓஎஸ் ஹெச்டியிலேருந்து எஸ்எஸ்டிக்கு பூட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இங்கேயே பார்க்கலாம் என்னோடய இது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்ட்டு. ஓகே, ஒவ்வொரு ஃபைல்ஸாக நான் ஓப்பன் பண்ணும்போது தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் ஹெச்டியில் பண்ணும்போது உங்களுக்குலாம் ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் எஸ்எஸ்டிக்கு மாற்றினதுக்கப்புறம் உங்களோட பூட் டைமை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கம்பேர் டு ஹெச்டிடி உங்களுக்கு எஸ்எஸ்டி வந்து மோர் ஃபாஸ்ட்டாக பூட் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.